என் பொண்ணை நான் இழந்துட்டு எவ்வளோ பரிதவிச்சிட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு பொண்ணு போய் 78 நாள்ல தன்னை அழிச்சுக்கிறா. எல்லாமே ரெக்கார்டிக்கலாவே கொடுத்துருக்கா, எல்லாருமே பாக்குறீங்க. ஒண்ணு என்னத்துக்காக காலதாமதம் ஆகுதுன்னு எனக்கு புரியல. எதுக்காக விசாரணை, என்னத்துக்கு விசாரணை? எல்லாமே ஒரு பொண்ணு போலியே பண்ணலையே. எங்க பொண்ணு இறந்துட்டா, அந்த வேதனையும் துக்கமும் இத்தனை வருஷம் ஆனாலும் தீராது. அதுக்கு ஒரே பரிகாரம், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்காக, என்னுடைய பொண்ணுக்காக நான் இப்போ பேசலை. இனி உலகம் முழுக்க இருக்கிற பெண்களை பெற்ற தகப்பனா நினச்சி நான் பேசுகிறேன். எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ரிதன்யாவுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். ஆடியோ விசாரணையில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் தெரிய வருது? ஆடியோ விசாரணையில் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாம் போனால் என்கொயரியெல்லாம் பண்ணாங்க, டைப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு ஆடியோ 2 நாளுக்குள்ள நான் டிஎஸ்பி ஃபார்வேர்டு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொசிஷன் இருக்குங்க. காவல்துறை உங்களுடைய அந்த இந்த மரணத்தை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்குதான்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறேங்க. ஏன்னா இன்னைக்கு கூட டிஎஸ்பி வர சொன்னார் விசாரணைக்காக. எல்லாருமே போனோம், நான், மனைவி, என்னை சார்ந்த எல்லா உறவினர்கள் வந்தாங்க. எல்லா விசாரணை முடிச்சு இப்போ தான் வெளியில் வந்தான். கண்டிப்பாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கைது 3 பேர் பண்ணக்கூடிய இடத்துல 2 பேரை மட்டும் கைது பண்ணி 3வது அந்த மாமியாரை கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது என்ன காரணத்துக்காகனா? அது 2 பேர் கைது பண்ணிட்டாங்க. 3வது இருக்கிற நபருக்கு ஏதோ உடல்நிலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அது ஏதோ கவர்மெண்ட் செக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கால அவகாசம் கொடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களையும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம், அதை பற்றி. ஆமாம், அவர் மூலயமா அவரை போய் சந்திச்சுட்டு வந்தோம். எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நேரில் போய் சந்திச்சுட்டு வந்தோம். அவரும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. இந்த அவிநாசியில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் நம்ம பெண்ணுடைய இறப்புக்கு நீதி கேட்டு போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. ஆமாம், அதை பற்றி உங்களுக்கு? அது என்னையும் தொடர்பு கொண்டாங்க. எல்லா பல்வேறு அமைப்புகள், இந்து அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், அதுபோக அனைத்து கட்சியிலிருந்துமே எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக எங்கிட்ட கலந்துருக்காங்க. அது அதிகாரிகள் நம்மளுக்கு எப்படி நீதி வழங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது பண்ணலாமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணலாங்கிற கண்டிஷன் இருக்கும். அவங்க நல்லபடியாக நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதாவது எங்கள் பொண்ணு இறந்துட்டா, அந்த வேதனையும் துக்கமும் இத்தனை வருஷம் ஆனாலும் தீராது. அதுக்கு ஒரே பரிகாரம், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்காக, என்னுடைய பொண்ணுக்காக நான் இப்போ பேசலை. இனி உலகம் முழுக்க இருக்கிற பெண்களை பெற்ற தகப்பனா நினச்சி நான் பேசுகிறேன். எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ரிதன்யாவுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதை கண்டிப்பாக இந்த செய்திகளெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு முன்னிருந்து இந்த பிரச்சனைக்கு நியாயமான முறையில் வழி நடத்தி கூடிய விரைவில் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பாதகமான நிலை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது இந்த தாமதப்படுத்திட்டே போகக்கூடிய காரணங்களை நிறைய பண்ணாங்கன்னா என்ன செய்வீங்க? தாமதப்படுத்த பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அப்படி தாமதப்படுத்தினா அதை எந்த விதத்தில் அணுகிறதுன்னு அதுக்கும் எல்லாம் முடிவோடு தான் இருக்கா. அது நீ தாமதப்படுத்துறதும் சரியான முறையில் முடிச்சு கொடுக்கறதும் விரைவாக முடிச்சு கொடுக்கறதும் அவங்க கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். முதல்வருக்கு வணக்கம். என் பொண்ணுடைய இறப்புக்கு துரிதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மாதிரி எனக்கு தோணுது.
எல்லா வகையான ஆதாரமும் என் பொண்ணு ரெக்கார்டிக்கலாவே கொடுத்துருக்கா. இனி எந்த ஆதாரத்துக்காக இவ்வளவு காலதாமதப்படுத்துதுன்னு எனக்கு தெரியல. சட்டத்திட்டங்களை நீங்க நேரடியா தலையிட்டு என் பொண்ணுக்கு உண்டான நியாயத்தை சீக்கிரமா பண்ணி கொடுப்பீங்க நான் நம்புறேன். இது நம்பல இல்ல பொலிட்டிக்கல் இல்ல பணபலம் உள்ளவங்க அதனால அவங்க தப்பிக்கப்படுறாங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ முடியும்? என் பொண்ணை நான் இழந்துட்டு எவ்வளோ பரிதவிச்சிட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு பொண்ணு போய் 78 நாள்ல தன்னை அழிச்சுக்கிறா. மென்டலியா பிசிக்கலா வரதட்சணை எல்லா மூலியமாமே அது முதல்வர் கண்காணிக்கிறார பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். இதைய நீங்க சீக்கிரமா இது தலையிட்டு சட்டத்தை துரிதப்படுத்தி எனக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி தரணும். என் புள்ள பட்ட வேதனை துடிப்பு நான் பட்ட வேதனை மற்ற தாய்மார்கள் மற்ற பெண்மணிகள் படவே கூடாது. அதை தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளாம இந்த தாழ்மையா கேட்டுக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல கேட்கறதுக்கு என் உடம்புலயோ மனதிலையோ தெம்பில்லை. ஏன் இப்படி காலதாமதம் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே ரெக்கார்டிக்கலாவே கொடுத்துருக்கா. எல்லாருமே பாக்குறீங்க. ஒண்ணு எனத்துக்காக காலதாமதம் ஆகுதுன்னு எனக்கு புரியல. எதுக்காக விசாரணை? என்னத்துக்கு விசாரணை? எல்லாமே ஒரு பொண்ணு போலியே பண்ணலையே, தன்னையே அழிச்சுக்கிட்டா. எல்லாத்தையும் ரெக்கார்டிக்கலா சொல்லி போட்டு அழிச்சுக்கிட்டா. ஒண்ணு எதுக்கு காலதாமதம் எடுத்துட்டு சட்டங்கள் இவ்வளவு காலதாமதப்படுத்துன்னு எனக்கு தெரியல. நாங்க போக வரங்கிறது என்ன எனக்கு முடியல. என் புள்ளை இழந்துட்ட நான் எப்படி அலைஞ்சிட்டே இருக்க முடியும்? முதலமைச்சர் இது தலையிட்டு சீக்கிரமா இதுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி எனக்கு கொடுக்கணும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.